தாத்தாவிடம் ரகசியம் கேட்ட பேரன். என்ன ரகசியம் கேட்டான்? இந்த பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு ஒடியார் 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் உள்ள ஸ்கூலில் வரும் பொழுது, கிராமம் தானே வரும்போது ஒரு சின்ன காளியம்மன் கோயில் வயல் வரப்போ அந்த கோயிலில் எவனும் இருக்க மாட்டான். ரோட்டு ஓரத்தில் உள்ள சின்ன காளியம்மன் கோயில், அதில் ஒரு தாத்தா உட்காந்துருப்பார். போகும்போது பிள்ளைங்கள்லாம் விளாண்டுக்கிட்டே போகும். அவருக்கு பிடித்த சில பிள்ளைகளை கூப்பிட்டு, இந்த அம்மா முறுக்கும் பாரு ஒரு நாளைக்கு, தாமா ஒரு நாளைக்கு கடல மிட்டாய் அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒரு மாணவனுக்கு சந்தேகம் திடீர்னு. ஒரு 8ஆம், தாத்தா நான் டெய்லி போகிறேன், உங்களை பார்க்குறேன், வந்து இந்த மரத்தில் உட்காந்துருக்கீங்க 6 மணிக்கு மேலே கோயில்கிட்ட, கவலையாக உட்காந்துருக்கீங்க. ஆனால் போகிற பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்று தீனி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே, கடல மிட்டாய் கொடுக்குறீங்க, முறுக்கு கொடுக்குறீங்க, ஏது உங்களுக்கு காசு, யார் கொடுக்குறான்னு கேட்டான். என்னடா ரகசியம்? நான் வேலை செய்கிறேன் ஒரு கம்பெனியில், வாட்ச்மேனாக வேலை செய்கிறேன். அங்கே யாராச்சும் ஏதாச்சும் கொடுக்குறாங்க. எனக்கு பல்லும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்னால் திங்க முடியாது, அவங்கள்ட்ட வேணான்னு சொல்ல முடியாது, வாங்கி இந்த போகிற பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன். ஏன் உங்கள் தாத்தா உங்களுக்கு பேர பிள்ளைங்கள்லாம் இல்லையா, அங்கே கொண்டு கொடுத்தான்னா? அடுத்துக்கு, அப்படி இல்லைப்பா, நான் வாழ்ந்த காலம் வேறு, தற்போது என் பேர பிள்ளைகள் வாழும் காலம் வேறு. இதை கொண்டு கொடுத்தா 5 ரூபா பொருள் 10 ரூபா பொருள்னு வாங்க மாட்டாங்க. இல்லாத ஏழை ஜனங்கள் யாரும் போனால் அவங்களுக்கு கொடுக்குன்னு கொடுக்குறேன். இல்லை தாத்தா, இதை விட ரகசியம் ஒன்று கேட்கணும் விட்டா. எப்போ பார்த்தாலும் இந்த கோயிலில் வந்து உட்காந்துருக்கீங்களே, 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கீங்களே, அப்பொழுது ஏன் இந்த தாத்தா ரொம்ப கவலையோடு உட்காந்துருக்காருன்னு ஒரு சந்தேகம் கேட்கணும்னு நினச்சேன். கேட்டால் சொல்லுவீங்களா தாத்தா? என் ரகசியத்தை கேட்டு நீ என்னடா பண்ண போகிற அப்படின்னு தாத்தா சிரிச்சுக்கிட்டே கேட்டார். அதற்கு அவன் சொன்ன பதில், இல்லை தாத்தா, எங்கள் தாத்தா அப்படி தான் உங்களை மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் திடீர்னு இறந்து போயிட்டார். உங்களை பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது, நீங்களும் இறந்து போயிடுவீங்களோ என்ற பயம் எனக்கு. ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கிறீர்கள்? இது எனக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறதுன்னா. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அப்பா, நான் படிக்கிற காலத்தில் என்னோட உடன் பிறந்தவர்கள் 5-6 பேர். நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல துணிமணி கிடையாது. பிறகு நான் வாழ்ந்த காலத்திலே பிறகு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சேன். இது என்ன சொல்கிறது? இந்த மாதிரி செஞ்சேன். ஆனால் இந்த உலகத்தில் செல்வமும், அதாவது காசு பணமும் உடம்பும் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. பெற்றோர்களை முக்கியம் என்று யாரும் நினைப்பதில்லை. அந்த வன வேதனை தான். இல்லை தாத்தா, அதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டேன் உங்கள்கிட்ட. நன்றி தாத்தா அப்படின்னா.